என்ன வளவன் அண்ணாமலை மாற்றப்படுவார்னு எதிர்பார்த்தாங்க இந்த வாரத்தில். ஆனால் இன்னும் பல செய்திகள் வந்திருக்கு. அண்ணாமலை மாற்றப்படுவது உறுதிதான். அதுக்கு ஒரு புது கேண்டிடேட்டாக இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியலில் பெரிய முகத்தை காமிக்காத ஒரு நபராக, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நபராக இறக்கி விடணும் அப்படின்னு பாஜக அடிய போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. குறிப்பாக தென்காசி நோக்கி நகரலாம், நோக்கி மேற்கு மண்டலத்திலிருந்து கிழக்கு மண்டலம் அப்படிங்கிறது. முதல்ல அண்ணாமலை இது ஏன் லேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் விஷயம், இப்போ அவங்களுக்கு வேறு பல பிரச்சனைகள் இருக்குது. அண்ணாமலையை மாற்றுறாங்க, இல்லை தமிழ்நாட்டினுடைய புதிய தலைவர் யாருன்னு அறிவிக்கிறதுக்கு ஒரு துறை போட்டாங்க, கிஷன் ரெட்டி அவர்கள். அவர் தெலுங்கானாவினுடைய பாஜக மாநில தலைவர். அவர் அங்கே ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான வேலை இருக்குது. ஒன்று, அவரையே தூக்கணும் முதல்ல. அவர் ஏன்னா இன்றைக்கி அவர் மத்திய அமைச்சர் ஆகிட்டார். பிஜேபியில் நீங்கள் கட்சியில் இருந்தால் ஆட்சியில் இருக்க முடியாது. மத்திய அமைச்சர் ஆனதுனால ஆப்வியஸாக அவர் இப்போ ஆக்சுவலாக சவுதி அரேபியாவில் 2 நாள் ஏதோ எக்ஸ்போ நடக்குது. அதில் அமைச்சராக போய் இவர் கலந்துக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இவர் அங்கேருந்து ரிட்டன் ஆகலை. ஆனாலும் கூட 20ஆம் தேதி, அதாவது நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒடிஷாவில் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா கனிம மற்றும் சுரங்க வளத்துறை மாநில அமைச்சர்களுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அவர் தான் தொடங்கி வைக்கணும். பிரதமர் ப்ளஸ் அவர் அமைச்சர்னு இருக்கணும். அப்போ இன்னொரு 2 அல்லது 3 நாட்களுக்கு கிஷன் ரெட்டி அவைலபிள் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. இதை தாண்டி தேசிய தலைவருக்கான பரிந்துரைகள்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இதை பொறுமையாக பார்த்துக்கலாங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. பட் மாற்றுவது, நகர்த்துவது அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய டிஸ்கஷன்லேயே இருந்துச்சு. ஏற்கனவே நயினார் வருவாரா, இல்லை வானதி கொடுப்பாங்களா, இவங்க 2 பேத்துக்கு இடையில ஒரு விதமான கால்குலேஷன் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் புதிய தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, தென்காசியை நோக்கி நகர்றாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் சமூகத்தை நோக்கி அவங்க ஏற்கனவே சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேருந்து பல தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர்களை போய் சந்திச்சது நம்ம வெளிப்படையாகவே பேசலாம். நம்ம கிருஷ்ணசாமி போய் நேரடியாகவே ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தை பார்த்து கைகுலுக்கி நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த எஸ்சி பட்டம் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்தாரு. பட்டியல் வெளியேற்றம்ங்கிறது. ஆமா, பிரதமர் பேசினாரு, நான் நரேந்திரா, நீங்க தேவேந்திரா அப்படின்னு என்ன ஒற்றுமை பாருங்கலாம் பேசினாரு. அதுக்கு முன்னாடி அமித்ஷாவே பாத்தீங்கன்னா குறிப்பாக தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பலர் சமூகத்தை மையமாக வைத்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங் நடத்தினாங்க. பாஜக தன்னுடைய ஆர்எஸ்எஸ் செல்வாக்கை நிலையாக உள்ள செலுத்துறதுக்காக ஒரு பெரிய வேலைகளை அவங்க செஞ்சாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் சென்ட்ரிக்காக ஒரு வேலை நடந்துச்சு. அவங்க பல சமூகங்கள் அப்படி குறி வச்சு நகர்த்தினாங்க. ஆமா, அப்ப நீங்க எல் முருகனை கொண்டு வந்தது கூட குறிப்பாக கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அருந்ததியர் சமூகத்தை ஒரு அக்ரிகேட்டா தொகுக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. நீங்க கொங்கு பகுதியில் ஒரு பக்கம் அருந்ததியர் சமூகம், இன்னொரு பக்கம் கொங்கு வேளாளர் சமூகம், இந்த 2 சமூகத்திலிருந்து தலைவர்களை கொண்டு அந்த பெல்ட்டை மொத்தமாகவே ஓட் பேங்கா மாத்துறதுக்கு ஒரு ஒர்க் பண்ணாங்க. அதே ஒர்க்கை பேரலா தென் மாவட்டங்களையும் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க தமிழிசையோ இல்ல பொன்னாரோ இதெல்லாம் அந்த கேல்குலேஷன்ஸ்ல கொண்டு வரப்பட்டது. கன்னியாகுமரி அவங்களுக்கான பேஸ். அதை தாண்டி அதை சவுத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணுவது என்பதற்கான வேலைகள் தான் தொடர்ந்து தென்காசி குறிப்பாக. அதில் இப்போ தென்காசி சென்ட்ரிக்காக நகரும் பொழுது தான் அமெரிக்காவில் 20 வருடங்களாக பணியாற்றி இங்கே அமெரிக்கன் ரிட்டன் வந்திருக்கக்கூடிய ஒருவர். அவர் பார்த்திங்கன்னா பிஜேபியில் நீங்கள் நம்ம சொல்கிறோம் அண்ணாமலை வந்ததும் துணைத் தலைவராக்கினாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவர் தலைவராக்கிட்டாங்க. இவருடைய இது ரொம்ப அன்யூஷுவலாக டக்குன்னு இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா. இதுக்கு கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு தான் அவருடைய என்ட்ரியும் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் நுழையும் பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் வெளிநாடு வாழ் அந்த அணி அதுக்கான ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அடுத்து கொஞ்ச நாள்லேயே 2023 இவருக்காகவே ஒரு தனி அணி அமைக்கப்படுகிறது. நம்ம மாணவர் அணி, விவசாய அணி, வழக்கறிஞர் அணி, மகளிர் அணி மாதிரி ஒரு செல்லையே உருவாக்குறாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் செல்லுன்னு எனக்கு தெரியும். மற்ற கட்சிகள் அது இருக்கான்னு தெரியல. பிஜேபியிலே எல்லா ஸ்டேட்லையும் இருக்காங்கிறதும் நமக்கு தெரியல. அப்போ புதுசாக கொண்டு வந்த ஒருவரை நீங்கள் அவருக்காக ஒரு தனி துறையே உருவாக்கப்படுகிறது. ஒரு துறைனா அந்த இடத்துல ஒரு விங்கே உருவாக்கப்படுகிறது. அப்படின்னா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யாருடைய சிசிய பிள்ளை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக, அது இன்னும் கூடுதலாக. ஏன்னா அவருடைய குருநாதராக இருக்கக்கூடியவரை அப்பப்போ அவர் ஏதாவது ட்வீட் போடுவார், போய் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தமிழ்நாடு இல்லை இப்படி நடக்கலாமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அவருடைய விஷயம் நல்லா இருக்கும். ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் இப்போ ஆக்சுவலாக அந்த ரேஸ்ல இருப்பதாக சொல்லப்படுவது திரு ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுடைய சிஷ்ய பிள்ளை. அதாவது அவர் இங்க வந்ததும் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் அண்ணா சேராக்கு அந்த காலகட்டத்தில் அவர் இன்னைக்கு ஒன்றும் இல்லாததாக போயிட்டாலும் அவர் மீது எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் என்பதை தாண்டி கோபமே இருக்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சுங்கிறதெல்லாம் விடுங்க. பட் அந்த வரும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க தெரியுமா, அன்னைக்கு நிர்பயாவுக்கு பிறகு இங்கே இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷனை லான்ச் பண்ணும்போது இது ஒரு சிவில் சமூகத்தினுடைய கோபமாக நீங்கள் பார்க்கணும். அவர் அப்படிப்பட்ட ஒரு பிரதிநிதி தான். அவர் என்ன கட்சி சார்ந்தவரா கிடையாது. அவருக்கு என்ன கட்சி இருக்கு? அவர் ஒரு காந்தியவாதி. இந்த விஷயங்கள் மேக் பண்ணப்பட்டது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சமூகம்
சமூகம் சார்ந்து உழைக்கக்கூடியவங்க, நீங்கள் எப்படி அப்படி சொல்ல முடியுங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருவாங்க. இப்போ அண்ணாமலை அங்கிருந்து வந்து ஆட்டுக்குட்டி எடுத்துக்கிட்டு அவர் ஒரு அமைப்பை உருவாக்கி நடத்தினது அப்படிங்கிறது அதில் ஒரு பேட்டர்ன். அது ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜியாக தான் பயன்படுத்தினாங்க. அதுக்கு அண்ணா ஹசாரே ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. சிவிலியனுடைய கோபமாக நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி தமிழ்நாடு ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் பிஜேபியில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர், இப்போ உதாரணத்துக்கு ஜோதிடர் செல்வி இருக்காரு, இல்லை அண்ணாமலையே சொல்கிறாரு அப்படின்னா அவங்க கட்சிக்காரங்க அப்படி தாங்க பேச முடியும், அரசியல்ன்றாங்க. இப்போ ஸ்ரீதர் வேம்பு சொல்கிறாருன்னா அவர் ஏதாவது கட்சியில் இருக்காரா? அவர் ஒரு தொழிலதிபர், ஒரு இவ்வளோ ஆண்டுகளாக இருந்திருக்காரு, அது ரொம்ப ஃபேமஸான ஒரு நிறுவனம், வெற்றிகரமான தொழிலதிபர், அமெரிக்காவில் இருந்திருக்காரு, இங்கே இருந்திருக்காரு. இங்கே கொண்டு வந்து நீங்கள் நடுவில் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் டயர் தேர்ட் டயர் டவுன்ஸை நாம் வந்து வளமைப்படுத்தணுங்கிற ரேஞ்சுக்கு ஒரு கேம்பெயின் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ இவருமே கூட யூஎஸ் வந்த பிறகு வாய்ஸ் ஆஃப் தென்காசி அப்படிங்கிற ஒரு அமைப்பை இது பண்ணியிருக்காரு, ஸ்டார்ட் அப் தென்காசி அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் நிறுவியிருக்காரு. ஸோ அப்போ அந்த சமூகம் சார்ந்து நாங்கள் பயணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த சில விஷயங்கள் எல்லாம் அவர் தன்னை ஈடுபடுத்தியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிஜேபி தென்காசியில் என்ன நடத்தினாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா முன்ன நின்று வேலை செய்கிறவராக அவர் இருந்திருக்கிறார். அதில் பார்த்திங்கன்னா அவர் ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோ இருக்குது, நமக்கு அது இப்போ பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்மைல் தான். ஏன்னா அவர் அந்த ஸ்டார்ட் அப் செல் தலைவராக தெரிஞ்சிருப்பார். அதுக்கு முன்பாகவே இப்போ அவர் அங்கே தென்காசி சென்ட்ரிக்குங்கிறதுனால நயினார் நாகேந்திரனுக்கு ஆப்வியஸாக கோ எக்ஸிஸ்டாகி தான் வேலை பார்த்தாகணும். நீங்கள் நயினார் சீனியர் அவ்வளோ தூரம் பயணிச்சிருக்காருன்னு போது அவரோட இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன், இந்த பக்கம் அண்ணாமலை, 2 பேரையும் சந்தித்து அவர் பூங்குத்து கொடுத்து அவங்க வாழ்த்துறாங்க அவரை. ஸோ இந்த ஈக்குவேஷனே இப்போ இந்த 4 கோடி மாட்டின பிறகு ஒரே ஃப்ரேம்குள்ளே நீங்கள் 2 பேரும் கொண்டு வர முடியுமாங்கிறது வேற கேள்வி. ஆனால் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அடுத்தமாக பாஜகவுக்கு வரக்கூடிய தலைமை ஏதோ ஒரு வகையில் நயினா நாகேந்திரனுக்கு ஃபேவராக இருக்குமா, இல்லை அண்ணாமலைக்கு ஃபேவராக இருக்குமா, இல்லை வானதிக்கு ஃபேவராக இருக்குமா, இல்லை அண்ணாமலைக்கு ஃபேவராக இருக்குமா? இந்த அணி மோதல்கள் இருக்கு இல்லையா, ஒரு பக்கம் அண்ணாமலை, இன்னொரு பக்கம் வானதி நிற்கிறாங்க, நயினா நாகேந்திரன் நிற்கிறாங்க, மற்ற கட்சி ஆட்கள்லாம் தமிழசி இந்த பக்கம் தான் நிற்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாரும் நேர் எதிராக அண்ணாமலை பார்க்கும்போது புதுசாக என்ட்ரி ஆகக்கூடிய ஆனந்தன் இவர் அண்ணாமலைக்கு சாதகமாக இருப்பாரா, இல்லை நயினாருக்கு சாதகமாக இருப்பாரா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பாலிடிக்ஸே துவங்க போகுது. அமித்ஷாவுக்கு சாதகமாகத்தான் அவர் கடைசியில் அமித்ஷாவுக்கு சாதகமாக இருப்பார், இவங்க 2 பேர்த்தையும் கை விட்டுருவாரு. ஆக்சுவலாக இதில் வந்து மேபி ஸ்ரீதர் வெம்புக்கும் குருமூர்த்திக்குமான தொடர்புகள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை தான் பார்க்கணும். ஏன்னா திடீர்னு நமக்கு இது இல்லாமல் எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா, குருமூர்த்தி ரஜினி வர்றதாக சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு விஷயம் சொன்னார், நான் சிஎம்மாக இருக்க மாட்டேன், ஒரு நல்லவரை சிஎம்மாக்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் திடீர்னு வார்த்தையை விட்டார் இல்லையா? அப்போ என்ன சொல்லப்பட்டது, கட்சி ஆரம்பித்திருந்தால் அண்ணாமலை வேலையை விட்டுட்டு வந்த ஐபிஎஸ் அவரை கூட சிஎம் ஃபேஸ் ஆக்கலான்னு ஒரு பிளான்ஸ் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. ஆனந்த ஐயாசாமியோ அல்லது ஸ்ரீதர் வெம்போ இவங்களெல்லாம் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது அந்த நல்லவர்களாக ஜோனுக்கு ஒருத்தராக பிடிச்சி வச்சு ஒரு செட் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் பேசப்பட்டது. அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது, இல்லை அவங்க அதுக்கான பிளானில் தான் ஒர்க் பண்ணாங்களாங்கிறதெல்லாம் டிபேட்டபிள். ஆனால் அப்படியான ஒருவராக அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாத ஆளை கூட நாங்கள் கொண்டு வந்துட்டோம் பாருங்கன்னு கிளைம் பண்ணுவதற்கான ஒரு விஷயமாக நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம், நம்ம மற்ற ஃபோட்டோஸ் பேசணும். ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நம்முடைய கவர்னர் ஆர்என் ரவி அவர்கள் அங்கே தென்காசிக்கு போகிறாரு. அது முழுக்க அங்கே கோஆர்டினேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணது அவர் தாங்கிறது இருக்குது. அது என்ன கூட்டம் தெரியுமா, கவர்னரோட அப்படியே ஏதோ பொன்னாட போத்துற அந்த பிக் இருக்குது, பின்னாடி விஸ்வகர்மா யோஜனா திட்டம் குறித்து அதை கொண்டு போய் ஆட்களை சேர்க்கணும் அந்த விளக்க கூட்டத்தை இவர் தான் கோஆர்டினேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காருங்கிறத பார்க்குறோம். யோசிங்க, நீங்கள் 20 வருஷம் போய் இன்டெல் போன்ற ஒரு கம்பெனியில் யூஎஸில் ஒர்க் பண்ணிவிட்டு அதனுடைய பொறுப்புகளில் மேனேஜரியல் பொசிஷன் அதுக்கு மேலே போயிட்டு வந்து இங்கே ஸ்டார்ட் அப்புக்கு தலைவராகவும் வந்துட்டு விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் நீங்கள் ஸ்டார்ட் அப் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் என்னது இது வளர்ச்சி? நாராயணன் எதுக்கு அமெரிக்கா போனீங்க, எதுக்கு படிச்சீங்க, அங்கே போய் எதுக்கு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தீங்க, இங்கே வந்து நான் வந்து ஜாதி வாரியாக எந்தெந்த ஜாதிக்காரங்க என்னென்ன தொழில் செஞ்சாங்களோ அதே தொழிலை திரும்பி செய்கிறதுக்கு அரசு கொடுக்கக்கூடிய மானியமாக இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை நான் ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பினுடைய தலைவராக வந்து உட்கார்றேன் அப்படின்னா, இல்லை அதை ஊக்குவிக்கிறதுக்கு காரணம் வச்சு கூட்டம் போகிற ஆளாக இருக்கிறார் அப்படின்னா இவருடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், வர்றதுக்கு முன்னாடியே நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன நிலையோடு வந்திருக்கிறார்கள் அண்ணாமலை? நீங்கள் 1000 விமர்சனங்களை வைங்க, ஒரு ஐபிஎஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நீங்கள் அதில் பல குற்றச்சாட்டுகள் நீங்கள் வைக்கப்பட்டாலும் அவர் படித்த சென்டர் அது வந்து ஆர்எஸ்எஸ் சார்புடையது இதெல்லாம் இருந்தாலுமே கூட அதிலே சேர்ந்த எல்லாருமா கிளியர் பண்ணிட்டு போனாங்கங்கிற கேள்வி இருக்குது. அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு பொட்டன்ஷியல் இருந்து ஒரு புரிதல் இருக்கக்கூடியவராக இருந்தால் தான் அதை கிளியர் பண்ணிருக்க முடியும். நீங்கள் அதை போனால் போச்சுன்னு விட்டுட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன எல்லாம் ரிவர்ஸில் நடந்துக்கிட்டு இருக்கே. அடுத்த கட்டமாக ஒரு
புஷுக்கு போகாமல் இருக்கேங்கிற ஒரு கேள்வியாகத்தான் அதை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், கவர்னரை மாற்றிடாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நானும் அதான் சொல்கிறேன், அண்ணாமலை மாற்றிடாதீங்க, டெய்லி கான்டென்ட் கொடுத்துட்டு இருப்பாரு, எதையாவது சம்மந்தம் இல்லை. தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வை இவங்க தான் வந்து தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இவர் போயிட்டா தமிழ் ஏன்னா ஏதாவது ஒன்று சொல்லி அதை பண்ணி இதை பண்ணி ஒரு நெகட்டிவான விஷயங்களை செஞ்சு 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 இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை வந்து திரும்ப 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 ஒரு 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 கான்சியஸை உருவாக்குறதுல இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிதி கேட்பாங்க, வடக்கு தெற்கு மயிர் அப்படின்லாம் கெட்ட வார்த்தைலாம் போட்டு பேசினார் அவர். அதுக்கு பிறகு ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சு. அப்போ அண்ணாமலை எவ்வளோ கிளியர் பண்ணி எவ்வளோ ஸ்கெட்ச் போட்டு வந்தாலும் அவருடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கு இல்லையா, அந்த சிக்கல்கள் வந்து இங்கே அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கல. அவர் அப்படி பேசி முடிஞ்சு அடுத்த ஒரு வாரத்தில் ஜனவரி மாதத்துக்கான நிதி பங்கீடுன்னு நிர்மலா சீதாராமன் ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னங்க வடக்கில் 3 ஸ்டேட்டுக்கு 40% கொடுத்துட்டு எங்கள் 5 ஸ்டேட்டுக்கு சேர்த்து 15% தான் வந்திருக்குன்னு எடுத்து டேட்டாவை போட்டு தங்கம் தென்னரசு அவர்கள்ல இருந்து எல்லாரும் கேட்டாங்க, போட்டு துவச்சாங்க. அப்போ என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறது. அதை விட நம்ம நாட்டில் எப்படி சில்லி முடிச்சாங்கன்னா கூட்டத்தில் இருக்க நிதிஷ்க்கு கொடுத்ததை விட சந்திரபாபு நாயுடு கம்மியாக எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் பாதி தானே. இதெல்லாம் நம்ம மக்கள் ஆனந்தன் எல்லாம் வரும்போது அவரெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இவ்வளவு பெரிய வரும்போதே இவ்வளவு பெரிய ஆற்றல்லாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை கிரியேட் பண்ண ஒரு கான்ட்ரவர்சியை கூட கிரியேட் பண்ண கூட கெப்பாசிட்டி இல்லாத ஒரு ஆளா தான் வருவார். மேபி ஒரு ஆர்கனைசரா எப்படி இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா அவருடைய பெயர் எந்த பரிந்துரைகள் வரைக்கும் சொல்லப்பட்டது அப்படின்னா டு அன் எக்ஸ்டென்ட் அவங்க தென்காசி எம்பி எலெக்ஷன்ல கூட சீட்டு கொடுப்பாங்களோங்கிற லெவலுக்கு தான் அவருடைய ப்ரொஜெக்ஷன் பார்க்கப்பட்டது. பட் அதை தாண்டி அதுக்கப்புறம் போகும்போது அது கிருஷ்ணசாமி விசஸ் ஜான் பாண்டியன்னு ஒரு இது கொண்டு வந்துருச்சு. அவர் அந்த கூட்டணியில் இருந்ததுனால அங்கே ஜான் பாண்டியன் இறக்கி விட்டுட்டாங்க. அது ஒரு மாதிரி போயிடுச்சு. அப்படின்னாலும் கூட அவர் கவனிக்கப்பட்டார். திடீர்னு இந்த இன்ஜெக்ஷன் ரொம்ப வேகமாக இருக்கே, டைரெக்டாக கொண்டு வந்து பேராசூட் பண்ணுறாங்களே, பேக்ரவுண்ட் இல்லாதவரை ஏன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேள்வி அண்ணாமலை யோசிப்பார்ல. நயினார் வந்தால் தனக்கு என்ன இம்பாக்ட் நடக்கும், நயினாருக்கு பதிலாக ஆனந்தன் வந்தால் நம்ம இதில் எஸ்கேப் ஆகலாம், எதில் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பார். இப்போ நீங்கள் வழக்கமாகவே நீங்கள் தலைமையை மாற்றுறது பாஜக அப்படிங்கிறது ஒரு விதமான நடைமுறை. அது அந்த நடைமுறையில் தலைமைகள் மாற்றப்படும் போது தனக்கு சாதகமான தலைமைகள் வருவது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத தான் அண்ணாமலை யோசிப்பார். அண்ணாமலை அவுட் சைட்லேருந்து ஆனந்தனுக்கு பாசிட்டிவான ரெக்கமெண்டேஷனை கொடுக்கலாம், இல்லை ஆனந்த் வேண்டாம் வேற யாராவது கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் அவர் செய்யலாம். ஸோ இந்த பாலிடிக்ஸ் ரொம்ப தீவிரமாக ஓடிட்டு தான். மேபி துணைத் தலைவர் ஆவீங்க, இந்த 1.5 வருஷத்தை கொடுங்க, 26 எலெக்ஷன் முடிச்ச பிறகு கூட நீங்கள் நான் என்ன எல்முருகனை எடுத்துகிட்ட பிறகு மாற்றினீங்க இல்லைன்னா அடுத்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் இது சவுத்து நோக்கினது ஒரு பக்கம் அப்படின்னா சவுத்தில் தேவேந்திர குல வேளாளரை தாண்டி இன்னொரு பக்கம் நாடார் கன்சால்டேஷனில் அவங்க கான்ஷியஸாக இருக்காங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆமாம், டாக்டர் தமிழிசையோ அல்லது முன்னாள் இஸ்ரோவினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த இஸ்ரோ சிவன் அவர்களோ இல்லை மற்றவர்களுக்கோ ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுது. இப்போ இன்னைக்கு போஸ்டர் அடிச்சிட்டாங்க தமிழ்நாடு நாடார்கள் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு இஸ்ரோ தலைவராக, அதாவது இஸ்ரோவை ஆளும் ஆண்ட பரம்பரைன்னு போஸ்டர் அடிச்சிருக்காங்க. இஸ்ரோவை ஆளும் ஆண்ட பரம்பரை, நாங்கள் அப்போ ஆண்டோம் இப்போ இஸ்ரோவையும் கட்டி ஆள்றோம். அதற்கு இன்னைக்கு இஸ்ரோ தலைவராக இருக்கக்கூடிய நாராயணன் அவர்களுக்கு பின்னாடி ஜாதி பேரை போட்டு அவரை நியமனம் செய்த மோடிஜிக்கு நன்றிங்கிற மாதிரியான போஸ்டர்ஸை இன்னைக்கு பார்க்க முடியுது. அப்போ இது கான்ஷியஸாக பிளான்ட் பண்ணுறாங்க. அப்போ அதாவது எண்ணிக்கை லெவலில் மண்டல ரீதியாக டாப்பில் இருக்கக்கூடியவங்க 2 அல்லது 3 சமூகங்களை கன்சால்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பிரித்து வேலை பார்க்க கரெக்டாக இருக்குங்கிற இடத்துக்கு நகர்றாங்களோ அப்படிங்கிறது. வட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனையே கிடையாது, மொத்த பேக்கேஜ் நம்ம ஒரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க அவங்க. அதனால் பேக்கேஜ்க்கான ஹெட் ஆஃபீஸு பனையூரா தைலாபுரமாங்கிறது தான் அதிகமாக இருக்கு. பட் அது பனையூரா இருந்தாலும் சரி தைலாபுரமா இருந்தாலும் சரி பேக்கேஜ் மொத்தமாக நமக்கு தான், அதில் பெட்டி உடைக்கப்படாது, பெட்டி மொத்தமாக நமக்கு தான் வரும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து வட தமிழ்நாட்டில் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கு இங்கே எந்த சேதாரமும் இல்லை, பாஜகவுக்கு பேக்கேஜ் வந்து க்ளீனாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இதில் அதான் இப்போ இவ்வளோ பெரிய எக்ஸ்போஷர் கிடச்சி இவ்வளோ பெரிய படிப்பு பண்ணுற விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு உயரங்களை தொட்ட பிறகு இந்த கோயிங் பேக் டு த ரூட்ஸ் அப்படிங்கிற இடத்துல பல தவறுகளை செய்கிறார்களோ அப்படிங்கிற பாயிண்ட்டும் பார்க்கப்படுது. போகிற பக்கம் பார்த்தா சென்னை ஐஐடியினுடைய டைரக்டரு அவரே கூட பாஜகவில் நேரடியாக கேண்டிடேட் ஆகலாங்கிற ரேஞ்சுக்கு அவருடைய பேச்சுகள் ஒன்றும் விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்குது. அவர் திருப்பியும் வந்து அந்த கோமியத்தை தான் ஒரு பெரிய பிராண்ட், ஆனால் கோமியத்துக்கு ஏதாவது ரிசர்ச் சென்டருக்கு வைக்க போகிறாங்களா? இல்லை, ஐஐடியில் நீங்கள் ஒன்று ஆரம்பித்து கோமியத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத செய்யுங்க. இப்போ தான் நம்ம பார்த்தா 2016 சீமான் அதை எடுத்து அதை என்ன பிஜேபி பசுமாடு மையம் ஒரு நாட்டு மாடும்பார், மற்றபடி வேறு ஒன்றும் இதில் கோமியத்தை பிடிச்சி அதை வந்து கொதிக்க வச்சு நீராவியாக்கி அப்புறம் குளிர வச்சா அது ஒரு பொருளாக கிடைக்குமா. அந்த பொருளை வச்சு சோப்பு தயாரிக்கலாம், ஷாம்பு தயாரிக்கலாம், நீங்கள் வந்து இதுவாக முடி இதுக்கு பயன்படுத்தலாம், புற்றுநோய் உள்ளிட்ட 400 நோய்களை இது குணப்படுத்தும்.
எனவே இதுக்கென்று தனியாக துறையை நிறுவி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இல்லை அதை குடிச்சா மூளை வளருமா அப்படின்னு தெரியல, எக்ஸ்போர்ட் பண்ணுவோங்கிற ரேஞ்சுக்கு இவர் 15 நிமிஷத்துல காய்ச்சல் போயிருங்கிறாரு. நமக்கு உள்ளபடியே ஒரு ஐஐடி டைரக்டர் இந்த வார்த்தை சொல்றது நம்ம காமெடியாக பார்க்க வேண்டியதில்லை, இது ரொம்ப சீரியஸான விஷயம் தான். நாளைக்கு அவர் கவர்னராகவும் வாய்ப்பு இருக்கிறது. முதல் முறையாக விமானம் ராமாயணத்தில் ஓட்டப்பட்டதுன்னு நம்ம யூபியில் ஆனந்திபென் பட்டேல் சொல்லிட்டு இல்லையா, குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளையார் தலையை மாத்தினது பிளாஸ்டிக் சர்ஜரின்னு ஜிஏ பிரதமரே பேசுறாரு அப்படின்னும் போது நம்ம இதையும் எதிர்த்து, ஏன்னா இது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ப்ரப்போகேண்டாவா மாறிடும். இந்த திருநள்ளாறுகிட்ட அவங்களால ஒரு சேட்டலைட்டை நிப்பாட்ட முடியுமா, நாசாகாரனே அப்படி நாக்கு தள்ள ஓடி போயிட்டான்னு ரொம்ப நாளாக மாட்டு மூத்திரத்தை குறித்து எவ்வளவு பேர் சாக போறான்னு தெரியல, இவங்க இப்படி பேசிட்டு தராங்க. அது சூடோ சயின்ஸுங்கிறத தாண்டி அது ஒரு சோஷியல் இஷ்யூவாக மாறப்போகிறது. நீங்கள் அடிப்படையில் டாக்டர்களையும் அவமானப்படுத்துகிறார், என்ஜினியர்ஸையும் அவர் அவமானப்படுத்துகிறாருங்கிற மாதிரியான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பேட்டில் எப்படி கட்டமைக்க போகிறாங்க பிஜேபி அப்படிங்கிறது உள்ளபடியே ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது. பட் இதெல்லாம் ஃபைனல் கால் அப்படிங்கிறது இப்போதைக்கு இது உடனடி ப்ரையாரிட்டி அவங்களுக்கு இல்லை. என்ன முடிவுகள்னால் மற்ற முடிவுகளெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் கூட தமிழ்நாடை பார்த்துக்கலாம். ஏன்னா அண்ணாமலை ரொம்ப அக்ரெசிவாகலாம் இல்லை, அவர் அங்கே கோயில்களுக்கு போகிறாரு, பதிவுகளை போடுறாரு, வர்றதெல்லாம் ப்ராப்பராக இன்னைய டேட்டுக்கு கடந்த 10 நாள் அவர் போயிட்டு வந்து குஷ்பு போய் அந்த போராட்டம் நடத்தி ஆட்டுப்பட்டில் அடிச்சதெல்லாம் முடிஞ்ச பிறகு அண்ணாமலை ரியாக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நடக்க அதில் கருத்து சொல்கிறதுங்கிற ட்வீட் வர்றது தான் இருக்கே தவிர அவர் ஒரு பிரச்சனையை உருவாக்குற இடத்துக்கு போகலை. இந்த சைலன்ஸே நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பாப்பம் கிஷன் ரெட்டி வர்றது மற்ற ப்ராசஸ் எப்படி போகுது, ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு முடிவுகள் வரும்.